So good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட நேத்தோட ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டெய்லி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் போடுவேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். ஸோ நான் சொல்கிற லெவல்ஸை நீங்கள் ஜஸ்ட் மார்க் பண்ணுங்கள். ஒரு 1 week ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பேன். ஸ்ட்ராங்காக இருங்க. என்னோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் இது பண்ண முடியும். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே நம்ம இது பண்ண மாதிரி ஓப்பனிங்கில் இன்பிட்வீனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் வந்து டவுன் சைடில் அழகான ஒரு மூவ் கொடுத்து நம்ம டார்கெட்ஸ் எல்லாம் எயிட் பண்ணிட்டு போச்சு. ஸோ இது நேத்தோட அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணோம், முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட்ஸ். அகைன் ஒரு டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கே என்னென்ன போஸ்ட் பண்ணுறேனோ இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதில் ப்ராஃபிட் லாஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றது ரொம்பவும் டஃப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், செபி ஆல்ரெடி இட் இன்டிமேட்ஸ் எவ்ரிபடி. நீங்கள் எந்த ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணாலும் இட் வில் ஷோ that it is subjected to market risk, and out of 10, 9 option traders are losing in the market. The only reason is that the options are highly volatile instrument. Okay, தெரிஞ்சா ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுத்துக்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு உண்டான ஆன்சர்ஸ் எப்படி இருக்க போகுது? ஸோ இன்னைக்கு உண்டான என்னோட 2 பாக்ஸ் லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் சைட் பாக்ஸ் இட் இஸ் 48,979 and 48,877 downside box. Okay, so அதே மாதிரி அப்சைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, 49,443 and 49,390. ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன், ஜிடின்னு எழுதிக்கிறேன். ஓகே, கேப் டவுன். ஸோ மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் எடுக்க முக்கியமான லெவல் இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு எப்போ மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு மேலே போகுதோ, இந்த முக்கியமான ரேஞ்ச் இருக்கு பாக்ஸுக்கும், இந்த லெவல் முக்கியமான ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு மேலே போனாதான் நீங்கள் சிஇ போகணும். ஓகே, அதாவது 055 49,055 மேலே போச்சுன்னா சிஇ போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,142 வரும் அண்ட் செகண்ட் டார்கெட் 283 வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல கேப் கொஞ்சம் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகும். அது பிரேக் ஆன அப்புறம் இந்த இடம் வந்தோடனே கொஞ்சம் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இல்லை கீழே வரைக்கும் வந்துட்டு திருப்ப இது பிரேக் ஆகி எப்போ போகுதோ அப்போ நீங்கள் 49,283 வரும். முக்கியமான விஷயம், இந்த 283யும் 142க்கு நடுவில் என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பவுன்ஸ் எடுத்துட்டு கூட 283 பிரேக் ஆச்சுன்னா எனக்கு இந்த அப்சைட் பாக்ஸ் 49,390 வந்துடும். ஸோ இந்த முக்கியமான லெவல் 49,055க்கு மேலே போனால் தான் கால் சைட் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. ரைட், நல்லா பார்த்துக்கணும். சப்போஸ் கேப் டவுனே, இதே கேப் டவுன் இந்த பாக்ஸுக்கு கீழே எடுத்துருச்சு, வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் சஸ்டெயின் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. சஸ்டெயின் ஆன அப்புறம் நீங்க போனா மட்டும்தான் இந்த இடத்துல நீங்க கால் சைடு எடுக்கணும். அதே சேம் கண்டிஷன் சினாரியோ. இந்த இடத்துல சப்போஸ் பாக்ஸ் கீழே இப்படி சஸ்டெயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் கொடுத்துனா புட் சைடு எடுங்க. திரும்ப சொல்றேன், புட் சைடு பியூர் புட் சைடு மாறிடும். இந்த இடம் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பாக்ஸ் கீழே எங்கே ஓப்பன் ஆனாலும் உங்கள் சஸ்டெயின் ஆகுதுன்னு பாருங்க. சஸ்டெயின் ஆகி கீழே பிரேக் அவுட் கொடுத்துன்னா புட் சைடு வந்துடும். புட் சைடு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே உங்களுக்கு 672 வரும். திரும்ப சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 672 வந்துடும். ஈவன் செகண்ட் டார்கெட் 48,225 வந்து விடும். லாஸ்ட் பெரிய பாயிண்ட் 672,225 பாருங்க. ரைட். ஸோ கிளியர் கட், அண்டர்ஸ்டுட், டன். ஸோ நீங்கள் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, வாங்க மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் அப் பை மிஸ்டேக் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆனால் இதுதான் முக்கியமான என்னோட ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் 49,283. ஸோ 49,283 வரைக்கும் கேப் அப் ஆகிட்டு போகும். இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இல்லை கேப் அப்பே இதாகலாம், இல்லை இதுக்கு மேலே ஆகலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுது பாருங்க. இல்லாட்டி கேப் அப் இந்த இடத்துல முக்கியமான பாருங்க, நம்ம பாக்ஸ் இதில் என்ன. ஸோ கேப் அப் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த இடம் பாருங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த இடம் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ எப்போ இந்த இடத்துல படுதோ மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ திரும்ப அது புட் சைடு வந்துடுங்க. மொதல் டார்கெட் என்ன வரணும்? புட் சைடு வரணும். மொதல் டார்கெட் 49,142 வரும். 142 வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப உடைக்கும் போது உங்களுக்கு 49,055 அகைன் வந்துடும். இல்லை மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் இருக்குது, இந்த பாக்ஸ் கிட்டே இருக்குது, திரும்பவும் வந்து மார்க்கெட் அடிக்கடி இந்த பாக்ஸ் கிட்டேயே வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்படி வச்சுக்கோங்களேன். என்னோட பாக்ஸ் ஜோன் நல்லா பாருங்கள். இந்த இடத்துலேருந்து வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு. ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் ஆகுதுன்னா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சஸ்டெயின் ஆகிட்டு நல்லா பாருங்கள், சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் ஆகுதுன்னா டெஃபினட்டாக புட் சைடு வந்துடும். அந்த டைம் வந்து நீங்கள் 49,283 வரைக்கும் டார்கெட், ஃபாலோடு பை 49,138 வரைக்கும் நீங்கள் டார்கெட் எடுக்கலாம் புட் சைடில். ரைட். ஸோ இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ஹெவி கேப் அப் ஆயிடுச்சு, ஹெவி கேப் அப் இந்த இடத்துல ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஆச்சுன்னா உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இங்கே சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. சஸ்டெயின் ஆகலைன்னா மார்க்கெட் இங்கே கீழே வந்துடும். கீழே வந்தால் 514 டார்கெட், இந்த பாக்ஸ் டார்கெட், ஈவன் 283 டார்கெட் வந்துடும். சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 690 வரைக்கும் டார்கெட் போகும். 690 அண்ட் ஃபாலோடு பை 690 ஃபாலோடு பை 970 கூட போகும். சஸ்டெயின்னா என்ன அர்த்தம்? ஒரு மினிமம் ஒரு 5 to 6 கேண்டில் வரணும். மினிமம் 5 to 6, 5லேருந்து 6 கேண்டில். ஓகே, மினிமம் 5 கேண்டில் வச்சுக்கோங்களேன். அதான் 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேலேயே ஒரு பாயிண்ட்ல பர்டிகுலர் பாயிண்ட்ல அப்படியே சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிரேக் அவுட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, ரேஞ்சில் இருந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அப்போ இந்த 690 and 970 வரைக்கும் டார்கெட் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது. அப்போ நீங்கள் சிஇ சைட் போகலாம். கிளியர் கட்டாக என்னோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஐ யூஸ் பாக்ஸ் தியரி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கம்மிங் பேக் டு நிஃப்டி அனாலிசிஸ். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட சார்ட் 15 minutes சார்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிஃப்டியோட 15 minutes சார்ட் நமக்கு என்ன சொல்லுது? ஸோ நிஃப்டியோட 15 minutes சார்ட் நமக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்லுது, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். ஸோ கேப் டவுன் எடுத்தால் நம்மளோட பாக்ஸ் ஜோன் நல்லா பாருங்க. இதுதான் நம்ம பாக்ஸ் ஜோன் 835 to 805, முக்கியமான பாக்ஸ் ஜோன். அது 793 வச்சுக்கோங்க, 793 வச்சுக்கோங்க. ஸோ 830 to 805 முக்கியமான பாக்ஸ் ஜோன். ஸோ கேப் அப் எடுக்கும். சேம் மார்க்கெட்டில் இந்த பாக்ஸில் சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் சைடு போகும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸ்லோவாக போச்சுன்னா நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும். ஓகே, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கால் சைடு போகும், ஆனால் ஸ்லோவாக போகும். நல்லா தெரியும். சப்போஸ் இது பிரேக் ஆகிட்டு இந்த 793 பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் புட் சைடு வந்துடும். புட் சைடு வந்தீங்கன்னா திரும்பவும் ஹெவி ஃபால் அப் டு 626 வரைக்கும் வரும். ஃபாலோட் பை 589 கூட வந்துடும். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல கீழே, இது கீழே சஸ்டெயின் ஆனால் தான் நீங்கள் புட்டு போகணும். இது கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் புட் போகணும், இல்லைன்னா புட்டு போகக்கூடாது. கால் போச்சுன்னா ரொம்ப மெதுமெதுவாக ஏறும். ஓகே, ஸோ அப்போ நம்ம சொன்ன டார்கெட்ஸ்லாம் வந்துடும். 931, 907, 888, 887. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குது. ரைட். ஓகே, எனி டவுட்? சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேனா நான் வெறும் சிம்பிளாக சொல்கிறேன், 23,000 மேலே போனால் தான் நான் காலே போவேன். 23,000 மேலே இருந்து சஸ்டெயினாக போனால் எங்களுக்கு 23,110 வரும், அவ்வளோதான். இன்கேஸ் கேப் அப் இந்த லெவலுக்குள்ளே வந்துருச்சுன்னா, இந்த லெவலுக்குள்ளே இருந்து இந்த பாக்ஸு கீழே இருந்து, இல்லாட்டி பாக்ஸ்குள்ளே இருந்து, இல்லை பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எது பண்ணி இந்த பாக்ஸ் கீழே வந்துச்சுன்னா போதும், புட் சைடு வந்துடும். புட் சைடு வந்துச்சுன்னா திரும்ப அதே 931, 887 இப்படி. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன பண்ண போகுது பாருங்கள். இன்கேஸ் நடுவில் எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா கூட வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டோட மொமெண்டமை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஓகே, ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். முக்கியமான திரும்ப சொல்கிறேன், பாக்ஸுக்கு மேலே இருந்தால் கால், இந்த பாக்ஸுக்கு போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா புட்டு. பாக்ஸு கீழே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா இது கீழே வந்துச்சுன்னா புட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த க்ரீன் 23,000 மேலே வந்துச்சுன்னா மட்டும் சஸ்டெயின் ஆகிட்டு போச்சுன்னா கால் வரும், அவ்வளோ.
ஸோ 4 கண்டிஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல்வேஸ் டேக் கேர், பபாய், அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க, பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் அகைன் ஐ எம் டெல்லிங் இட் இஸ் அ வெரி டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஃபார்வர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு ஐ கெட் மோர் அண்ட் மோர் மோட்டிவேட்டட். ஸோ ஐ புட் மை வீடியோ வெரி ஆஃப்டர் அ பிக் ரிசர்ச். ஸோ நீங்கள் அது பண்ணும்போது நான் நல்லா ரிசர்ச் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் புட் மை வீடியோ. ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். Thank you. Bye-bye. And happy trading. See you soon with your new answers tomorrow. Bye-bye.